அனைவருக்கும் தமிழ் இனிய வணக்கம். இன்றைக்கி தைக்கலாம் வாங்க சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃப்ளீட்டட் ஸ்கர்ட், பேபி ஸ்கர்ட் எப்படி வேணாலும் சொல்லலாம். தைக்கலாம் வாங்க சேனலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இந்த பாக்ஸ் ஃப்ளீட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா பெட்டி மாதிரி தைக்கிற பாவாடை அப்படிங்கிறது தான் அதுக்குனுடைய தமிழ் அர்த்தம். ஸோ அந்த ஃப்ளீட்ஸ் எப்படி வைக்கணும், இதுக்கும் துணி எப்படி எடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டுன்னு அப்ராக்சிமேட்டாக ஒரு கிளாத் எடுத்துகிட்டு நம்ம தைக்கிறத விட இந்தந்த ஸ்கர்ட்டில் இந்த மாதிரி தைக்கணும் அப்படின்னா எவ்வளோ துணி எடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி நீங்கள் யூனிஃபார்ம் ஸ்கர்ட் கூட நீங்கள் தைச்சி கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு செக்குடு கிளாத்து, ஒரு திக்கான ஒரு கிளாத் அப்படி எடுத்து நம்ம தைக்கும் பொழுது நல்லாயிருக்கும். சரி, ஃபார் சேஞ்ச் நான் ஒரு பூ போட்ட கிளாத்தில் தைச்சி பார்க்கலாமே அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இது பாவாடை ப்ளஸ் மேலே அந்த ப்ளவுஸ் மாதிரி போடுறோம் இல்லையா, அந்த டைப் ஆஃப் பாவாடை ஷர்ட், அதாவது பேபி ஸ்கர்ட் அண்ட் ஷர்ட்டு. அதுதான் நம்ம பார்க்க போகிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேபி ஸ்கர்ட்டு. ஸோ இதுக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது? இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹைட் எடுக்கிறோம். ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குழந்தைங்களுக்கும் ஒரு ஒரு விதமாக இருக்கும். ஸோ இது 8 இயர்ஸ் உள்ள ஒரு பேபி, பட் அவளுடைய ஹிப் சைஸ் 24 தான். அப்போனா நீங்கள் பார்த்துக்க, இது எல்லாருக்கும் எல்லா அளவும் நம்ம கொடுக்கறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்ட்ரக்சர் உள்ளவங்களுக்கு நம்ம நான் ஒரு நாள் உங்களுக்கு அந்த ஃபுல் அளவும் நான் கொடுத்து விடுறேன். பட் இது இந்த கேர்ள் பார்த்திங்கன்னா 8 இயர்ஸ் ஹைட் இருக்கா, பட் இடுப்பு ரொம்ப லீனாக இருக்கும். ஸோ ஒரு 24 இன்ச்சஸ் தான் அவளுடைய இடுப்போடைய அளவே இருந்தது. ஹைட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹிப்லேருந்து எடுத்தேன், நான் வேஸ்ட்லேருந்து எடுத்தேன். வேஸ்ட்லேருந்து எடுக்கும் பொழுது 15 முட்டிக்கு மேலே இருக்குது, 17 முட்டிக்கிட்ட இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஸ்கர்ட் நம்ம போடுற விருப்பத்தை பொறுத்து நம்ம அந்த ஹைட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் 17 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அவளுடைய இடுப்புடைய சைஸ் 24 இன்ச்சஸ். இதை வச்சு தான் நம்ம இந்த ஸ்கர்ட் நம்ம தைக்க போகிறோம். அப்போ இதுக்கு எவ்வளோ தேவைப்படும்? பாக்ஸ் ஃப்ளீட்ஸ் அப்படின்னாலே நமக்கு கிளாத் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அப்படி பார்த்திங்கன்னா அது 3.5 டைம்ஸ் நம்ம அதிகமாக எடுக்கணும். இப்போ 24 இன்ச்சஸ் அவளுடைய ஹிப் இருக்குது, அதாவது அந்த இடுப்பு இருக்குது அப்படின்னா, வேஸ்ட்டோடைய அளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 3.5 எடுக்கும்பொழுது பார்த்தா நமக்கு 84 இன்ச்சஸ் துணி. ஸோ ரெக்வயர்ட் கிளாத் பார்த்திங்கன்னா 84 இன்ச்சஸ் தேவைப்படுது. ஓகே, இது என்ன ஒரே கால்குலேட்டிங் அப்படின்னா, கால்குலேட்டிங் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. கால்குலேட் பண்ணும்பொழுது நல்லா நமக்கு கான்ஃபிடெண்ட்டாக தைக்கிறதுக்கு வரும். அதனால தான் இந்த கால்குலேட்டிங் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ கணக்கு அப்படிங்கிறது நினச்சாதான் கஷ்டம். நம்மளே அதை ஈஸியாக நினச்சிட்டோம்னா அது ஈஸி தான். ஸோ இது 3.5 டைம்ஸ் எடுக்கும்போது 84 இன்ச்சஸ் வருது. ஸோ மொத்தம் 84 இன்ச்சஸ் வருது அப்படின்னும் போது நம்ம எப்போவுமே நம்ம பார்த்திங்கன்னா 4 லேயர்ஸை தான் துணி மடிப்போம். ஸோ என்னுடைய சேனலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த லேயர் 4 லேயர்ஸ் நம்ம மடிக்கிறோம். 4 லேயர்ஸ் மடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 லேயர்ஸ் ஆஃப் கிளாத் படிக்கும்போது ஒன் சைடு ஒரு பக்கத்தோடைய கிளாத் பார்த்திங்கன்னா 21 இன்ச்சஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த 21 இன்ச்சஸ் நமக்கு கிடைக்கும் பொழுது ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், அப்போ துணியோடைய மெஷர்மெண்ட் 21 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதை சுருக்கிட்டு ஃப்ளீட்ஸ் வச்ச பிறகு எவ்வளோ வரணும், அந்த இடுப்புடைய சைஸு இப்போ 24 இருக்குது, டிவைடட் பை 4. அப்போ 8 இன்ச்சஸ்க்கு நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கணும்னு அர்த்தம். 8 இன்ச்சஸாக சுருக்கிட்ட பிறகு அளந்தோம்னா 8 இன்ச்சஸ் வரணும். ஸோ இந்த மெஷர்மெண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு ஸ்கர்ட்டை ஈஸியாக தைச்சி முடிக்க முடியும். ஓகே, இதுக்கு மட்டும் ஏன் நம்ம ஹைட்டு 4 இன்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கர்ட் முட்டிக்கிட்ட போடும்பொழுது கொஞ்சம் அந்த வெயிட் இருக்கணும். அதாவது கிளாத்தை நம்ம மடித்து தைக்கும் பொழுது அந்த ஹைட்டு அதிகமாக இருக்கும் பொழுது தான் அந்த கிளாத் கொஞ்சம் பறக்காமல் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இது இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அது வைக்கிறோம். செகண்ட் திங் பார்த்தா இதெல்லாம் ஒரு மெட்டீரியல் பேண்ட் கிளாத் மாதிரி இல்லை ஒரு திக்கான இருக்கிற கிளாத்தில் தைச்சோம்னா ரொம்ப நல்லது. ஓகே, இது நான் ஃபார் சேஞ்சுக்காக இந்த மாதிரி ஒரு துணியில் தைச்சி தான் பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்றதுனால தான் நான் இந்த மாதிரி துணி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இதை எப்படி கட் பண்ணி தைக்கணுங்கிறத பார்க்கலாம். துணியில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்த்துடலாம். இப்போ இது என்ன கோடு மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுருவோம். ப்ளீட்ஸ் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும். வச்சிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு கேப் கிடைக்கும்.
இந்த கேப்பில் நம்ம ஸ்டிச்சிங் போட போகிறோம். இந்த ஹைட்டு வந்து நான் வந்து 4 இன்ச்சஸ் 3.5லேருந்து 4 இன்ச்சஸ் வரையும் நம்ம ஹைட் எடுத்து இந்த பாக்ஸ் போடும்பொழுது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால தான் இதை நான் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு தான் இந்த கோடு. இந்த மார்க்கிங் வந்து நான் 2 இன்ச்சஸ் கேப்பில் 1.5லேருந்து 2 இன்ச்சஸ் நம்ம கேப் உள்ள வச்சுட்டு இந்த ஃப்ளீட்ஸ் வைக்கும் பொழுது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த கிளாத் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, 3.5 டைம்ஸ் எப்படி அப்படின்னும் பொழுது இதுதான் ஈஸி. இப்போ 1 டைம் 24 24 24 3 டைம்ஸ் ஆகிடுது. அந்த ஹாஃப் ஆக்கணும்னா 12, அப்போ வந்து 3.5 டைம்ஸ் வந்துடும். அப்போ 84 இன்ச்சஸ்ஸு. ஸோ இந்த கால்குலேட்டிங் ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து எந்த இடுப்பளவுக்கு இப்போ வந்து ஒரு 28 இன்ச்சஸ் இருக்குது, ஒரு 30 இன்ச்சஸ் இருக்குது ஒரு கிளாத்து ஒரு குழந்தைங்களுக்கு அப்படின்னும் பொழுது நீங்கள் அதை இன்ட்டு 3.5 அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். வாங்க தைக்கிறத பார்க்கலாம். நான் மொத்தம் 2 மீட்டர்ஸ் கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஹைட்டு வந்து 21 இன்ச்சஸ் தேவைப்படும். 17 + 4 இன்ச்சஸ் 21 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ அந்த ஹைட் நான் எடுத்திருக்கேன். ஓகே, இது ஹைட் எடுத்தாச்சு. இதனுடைய அகலம் அதே தான். 4 லேயராக மடிக்கும் பொழுது நமக்கு இந்த சைடு வந்துட்டு 21 இன்ச்சஸ் 21 இன்ச்சஸ் தேவைப்படும். நம்ம இந்த பக்கமும் 21 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். மேலே வந்து பெல்ட்டுக்கு வந்துட்டு ஒரு 1 இன்ச் அளவுக்கு பெல்ட் வைக்க போகிறோம். ஸோ 2.5 இன்ச்சஸ் வந்து ஹைட் எடுப்போம். அதில் பெல்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த இது வந்து 21 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த அகலமும் 21 இன்ச்சஸ்ஸு, இந்த ஹைட்டும் 21 இன்ச்சஸ். இப்போ இதே வந்துட்டு நம்ம வந்து நல்லா இடுப்பு சைஸ் அதிகமாக இருக்கிற பாப்பாவாக இருந்தால் நமக்கு இது அதிகமாக தேவைப்படும். இந்த அளவுக்கு நம்ம இதை எடுத்துருக்கோம். இதை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 4 லேயர்ஸ் நம்ம இது மேலே ஃபோல்டிங்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு அர்க்காத் கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் ஒவ்வொரு பக்கமும் நம்ம வரும்பொழுது மெஷர்மெண்ட் அளவு வேணும் அப்படிங்கிறதுனால தான். ஓகே, இப்போ இந்த பாக்ஸ் ஃப்ளீட்ஸுங்கிறத எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஹாஃப் பார்ட் எடுத்து நான் ஃப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறதுங்கிறத சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ 1.5 இன்ச்சஸ் இந்த ஃப்ளீட்ஸ் இருக்கணும். இந்த ஃப்ளீட்ஸுக்கு இப்படி 1.5 இன்ச்சஸ் வச்சுட்டு ஒரு ஃபோல்டு. ஓகே, இந்த மாதிரி வந்துடும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபோல்டு இந்த சைடில் வரணும். அதாவது ஆப்போசிட் சைடு. இதுக்கு மேலே வைக்காதீங்க, இப்படி பக்கத்துலேயே இப்படி வைங்க. இப்படி இருக்கணும். ஓகே, இந்த கேப் வந்து 1.5 இன்ச்சஸ் இருக்கணும். இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு 1.5 இன்ச்சஸ் இருக்கணும் இந்த கேப்பு. ஓகே, அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த ஃப்ளீட்ஸ் வைக்கும் பொழுது மெஷர்மெண்ட் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ளீட்ஸ்க்கு இப்படி ஒரு இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது. இப்போ இதில் தான் அதே மாதிரி அடுத்த வந்து ஃப்ளீட்ஸ் வந்துட்டு இப்படி அடுத்த சைடு இப்படி இது வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஊசி. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இது மாதிரி எடுத்து இந்த பக்கத்தில் வைக்கணும். இப்படி மாற்றி மாற்றி நம்ம வச்சுட்டு வரும்போது தான் நமக்கு அந்த ஃப்ளீட்ஸ் வந்து அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃப்ளீட்ஸை இந்த மாதிரி எடுத்து நம்ம அதே மாதிரி மாற்றி மாற்றி இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் எடுத்து வைக்கிறோம். இப்போ இது இந்த பக்கம் வச்சோமா, அப்போ இது அந்த ஆப்போசிட் பக்கம் வைக்கணும். வச்சுட்டு அதுலேயும் நம்ம வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் தான் வச்சுருக்கேன். இன்னொரு ஹாஃபும் நம்ம சேர்க்கும் பொழுது இந்த ஃப்ளீட்ஸ் வந்து அதில் வந்து நமக்கு அட்டாச் ஆகிடும். சரியா, இங்கேருந்து 1.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம என்ன மெஷர் இப்போ 2 இன்ச்சஸில் எடுத்திருக்கீங்கன்னா 2 இன்ச்சஸ் அளவுக்கே நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த பார்ட்டு சேர்க்கும் போது இதில் வந்து ஜாயிண்ட் ஆகிடும் நமக்கு. ஓகே, இப்படி தான் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறது. இப்போ இதை அப்படியே மிஷின்லேயும் தச்சுட்டு 2 சைடையும் நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதோட இது ஜாயின் பண்ணும்பொழுது இப்போ அவங்களுக்கு வந்து இடுப்பளவு வந்து 24 இன்ச்சஸ் தேவை. ஸோ இதுவரையும் நமக்கு 12 இன்ச்சஸ் வந்துடும். 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக விட்டுருவோம். ஸோ இந்த இடமும் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 12.5 அதாவது இந்த பக்கம் நம்ம 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் நம்ம அந்த பார்ட்டியை சேர்த்து ஜாயின் பண்ணும்பொழுது இந்த பகுதி நமக்கு கரெக்டான அளவுக்கு வந்துடும்.
ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த ஃப்ளீட்ஸ் வைக்கிறது பார்க்க போகிறோம். ஓகே, இது அப்படியே நம்ம மேலே வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான். பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் ஃப்ளீட்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இது தைச்சிட்ட பிறகு இங்கே வந்து நம்ம ஒரு 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் இப்படி வந்து இப்படி போயிட்டு திருப்பி இந்த பக்கம் வரணும். அந்த கிளைட் அளவுக்கு வச்சுட்டு பாக்ஸ் தைக்க வேண்டியது தான். ஸோ சூப்பராக இந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட் நம்ம மிஷின்லேயும் தைச்சதை காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தைச்சிட வேண்டியதான். இப்போ குண்டூசியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த ஃப்ளீட்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இது மாதிரி ஃபுல்லாக தைச்சி முடிச்சுருங்க. தைச்சி முடிச்சதும் ஆஸ் யூஷுவல் இதில் 2.5 இன்ச்சுக்கு ஓப்பன் வச்சா போதும், நிறைய வேண்டாம். 2.5 இன்ச்சுக்கு ஓப்பன் வச்சு தைச்சிட்டு சைட் ஜாயின் பண்ணணும். மேலே வந்து பெல்ட் வைக்கணும், கீழே வந்து இந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணணும். ஓகே, ஹைட்டு பார்த்து ஃபோல்ட் பண்ணணும். இங்கே இருந்தது 4 இன்ச் எடுத்தால் போதும். நீங்கள் வேணும்னா 3 இன்ச்சஸ் கூட எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டு இங்கே அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும். இந்த ஹைட்டு நான் 4 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 4 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு இங்கே இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டிச்சஸ் வந்து இப்படி போடணும். இந்த இடம் வந்தது ஸ்டாப் பண்ணிவிட்டு மாதிரி பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு இந்த துணி வந்து ஹைட் வந்து 2.5 இன்ச் ஹைட் எடுத்திருக்கேன். இந்த பெல்ட்டுக்கு 2.5 இன்ச்சு போதும். 2.5 இன்ச் ஹைட் எடுத்து இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். முடிக்கும் போது இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச்சஸ் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். அது வந்து பெல்ட் ஃபோல்ட் பண்ணி அந்த ஹூக் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது உள் பக்கமாக எப்போவுமே வைங்க. உள் பக்கமாக வச்சா தான் மேல் பக்கம் இப்படி திருப்பும் போது இந்த அளவுக்கு நமக்கு வரும். ஸோ இதான் வந்து மேலே வைக்கிறது. வச்சுட்டு நம்ம ஹூக் அண்டு அந்த மாற்ற அந்த ஐ மாதிரி இருக்கும். பேண்ட்டோட ஹூக்குன்னு கேட்டிங்கனாலே அவங்க தருவாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி தைச்சிட்டு கீழே மடித்து தைச்சிட்டு சூப்பராக ஒரு பாவாடை ரெடி ஆகிடுது. இந்த ஃபோல்டிங் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் நம்ம விட்டுருந்தோம். ஸோ இந்த ஃபோல்டிங் 2 இன்ச்சஸ் ஃபோல்டிங், அதாவது இந்த உள்ள இந்த துணி வந்துட்டு 2 இன்ச்சஸ் இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த இடம் இந்த 2 இன்ச்சஸ் வருது பாருங்கள். இது 2, அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டிங் வரும்போது தான் நமக்கு இந்த சைடு ஒரு 2. அப்போ தான் 4 இன்ச்சஸ் வந்து ஃபோல்டிங்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மெஷர்மெண்ட்டு நமக்கு பக்காவாக இருக்கணும். அப்போ தான் இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஓரமாக ஸ்டிச் பண்ணிவிட்டா ஒரு ஸ்கர்ட் வந்து ரெடி ஆகிடும். அந்த குண்டூசி வந்து குத்திருந்தீங்கன்னா எத்தனை குண்டூசி குத்திருக்கீங்கன்னு கவுண்ட் பண்ணி குத்திட்டு எடுத்துருங்க. பட் குண்டூசி குத்தி தைக்கிறது வந்து நாட் அட்வைசபிள். இதை ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவோம், நாங்கள் ரன்னிங் ஸ்டிச் போடுவோம். ரன்னிங் ஸ்டிச்சுங்கிறது ஓட்டு தையல்னு பேர். ரன்னிங் ஸ்டிச் டேக்கிங் அது மாதிரி ஊசி நூல் வச்சு போட்ட பிறகு தான் நம்ம வந்துட்டு மிஷினில் தைக்கணும். பிகினர்ஸாக இருந்தால் இந்த வந்து மெத்தட் ஈஸி, குண்டூசி வச்சு பண்ணலாம் அப்படின்னாலும் இது வந்து எடுக்கிறதையும் கேர்ஃபுல்லாக எடுத்துருங்க. துணியில் மாட்டாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ எத்தனை குண்டூசி குத்தணுமோ அதை எடுத்துட்டிங்கன்னா தான் நமக்கு நல்லது. இது மாதிரி நீங்கள் துணிலையும் அது மாதிரி தான் வேஸ்ட் ஆகாமல் குத்துறதுக்கு நல்லா ஷார்ப்பான குண்டூசியாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் துணி டேமேஜ் ஆகிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து குண்டூசி குத்துனதை எடுத்துட்டோமாங்கிறத ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சூப்பராக ஒரு பாக்ஸ் ப்ளீட் ஸ்கர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதான் அந்த சின்னதாக ஒரு பெல்ட் வச்சுருக்கோம். இந்த இடத்துல நம்ம அந்த பேண்ட்டுக்கு மாட்டுற ஹூக் மாதிரி இருக்கும், அதை மாட்ட வேண்டியது தான். இப்போ இந்த மாதிரி இது வச்சு தைக்கிறது தான் பாக்ஸ் ப்ளீட் ஸ்கர்ட். ஸோ நமக்கு
ஒரு யூனிஃபார்ம் ஸ்கர்ட்டாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே வந்துட்டு பினோஃபார் வந்து பாடி பீஸ் வச்சா நமக்கு சரியாயிடும். இது வந்து பிகினர்ஸ்க்கு ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் ஆகிடும், மெஷர்மெண்ட் எடுக்கிறது ஈஸியாகும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கிறது. எத்தனை பேர் நீங்கள் நோட்டில் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நாங்கள் சொல்லித்தரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதில் வந்து போட்டிருப்பேன். ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் போனீங்கன்னா கூட இந்த அளவுக்கு ஒரு எல்லா பேசிக் மெத்தட்னு சொல்லி இத்தனை ஐட்டம்ஸ் சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. இன்ஸ்டியூட் வச்சு கிளாஸ்லேயே வீட்லேயே வச்சு நடத்திட்டுருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நல்லதை நினைப்போம், நல்லதை மட்டுமே நினைப்போம். நன்றி.